மேடையில் இருக்கும் பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் விழாக்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் புகைப்பட நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் திரையுலகத்தை சேர்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் கார்த்தியோட மாமாக்களுக்கும் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. ராஜேஷோட ஃபில்ம் இது. இது ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டியது. ஒரு சின்ன ஒரு எஸ்எம்எஸ்ல அது மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் எனக்கே அது தெரிய வந்தது. பட் ஒரு படமும் கார்த்தி சொன்ன மாதிரி நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஜீவாவோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதில் இருக்கிற மொத்த ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், டோட்டலாக வித்தியாசமாக ரொம்ப லைட்டாக யதார்த்தமாக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடியே ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்கேன். அதில் வேற ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது சென்டிமெண்ட் இருக்கான். அவரோட படங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயுமே நான் வந்திருக்கேன், அதனால் இந்த படத்துலேயும் நான் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சின்ன சென்டிமெண்ட் வேறு பின்னாடி ஓடிட்டு இருக்கு. பட் இது நடந்தது. அஃப்கோர்ஸ் எஸ்எம்எஸ் பார்த்து நான் ரொம்ப பிடிச்சது. ஜீவாவோட டப்புன்னு ஒரு யதார்த்தமான ஒரு ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிச்சது. கூடிய வந்து காமெடி பிளான் பண்ணிட்டே வரது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி தான் இன்னொரு ஃபிலிம் ஷூட்டிங் நடந்திருக்கும் போது ஒரு மல்டிப்ளெக்ஸில் ஷூட்டிங் நடந்துருந்தது. ஷார்ட் நடுவில் வந்து என்ன படம் ஓடுது நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு கதவு திறக்கும் போதெல்லாம் வந்து விசில் சத்தம். ஒரு 5 நிமிஷம் உட்காந்தா திரும்பி அதே மாதிரி இருக்கணும். வெளியில் போயிட்டு திரும்பி ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கழிச்சு வந்தால் திரும்பி அதே விசில் சத்தம். அதாவது தியேட்டரே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது. ஓகே ஃபிலிம் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ பாஸ் என்கிற பாஸ்கர், இது 2த்துக்குமே வந்து இதே ரியாக்ஷன் இருந்தது. படம் ஃபுல்லாகவே மறுபடியும் பார்த்தேன். ஒரு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு போகாமல் படம் மறுபடியும் ஃபுல்லாக பார்த்தேன். எல்லா ஏஜ் குரூப்பும் தியேட்டரில் ஃபுல்லாக எல்லாத்தையும் கைத்தட்ட வைக்கிறது, சிரிக்க வைக்கிறது வந்து சாதாரண விஷயமும் இல்லை. அண்ட் ஆல்சோ எல்லா கிராஃப்டையும் வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருந்தார். ஷார்ட் எப்படி வைக்கிறது, கேமராலேருந்து சாங்ஸ்லேருந்து எவ்ரி ஆக்டர் லுக் வெரி குட். எல்லாத்தோட பெர்ஃபார்மன்ஸும் எல்லா டைலாக்ஸுமே வந்து அருமையாக இருந்துட்டு இருந்தது. உதய் கூட படம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போதான் ஆரம்பிச்சாங்க. ஓகே ஆரம்பிச்சதுனால வந்து அந்த அனுபவம் தெரிஞ்சது. எப்படி ஒரு பிஃபோர் ஷூட் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதும் தெரிய வந்தது. பாஸு ஃபுல்லாக வீடியோ ஷூட் எடுக்கிறார், பாஸு ஃபுல்லாக ட்ரைனிங் எடுக்கிறார், பாஸு படம் ஷூட்டிங் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாரு. வீட்டிலே உட்காந்துக்கிட்டு எல்லா சீனையும் வந்து பேச சொல்கிறாரு, டயலாக் மாடுலேஷன் பார்க்குறாரு. இது என்ன பாலா சார் படம், அமீர் சார் படம் பண்ணுற மாதிரி இருக்குது பாஸ் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு நடந்துட்டு இருக்குது. இது சாதாரணமாக வந்து எல்லாத்தையும் சிரிக்க வைக்க முடியாது. ஸோ ஒரு டயலாக் மாடுலேஷன் ஆகட்டும், ஒரு லென்த் ஆகட்டும், நடுவில் எங்கே கேப் கொடுக்கணும், எங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற முதற்கொண்டு ஹீஸ் சீன் த ஹோல் பிக்சர் இன் மைண்ட். ஒரு டயலாக் வந்து எல்லாத்தையும் பேச வச்சு பார்த்து டப்பிங் முதற்கொண்டு கூடிய உட்காந்துட்டு ஒர்க் வாங்குறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ இந்த ஹேட்ரிக் சக்ஸஸ், அவரோட சக்ஸஸ் ரேட் வந்து சாதாரணமாக வரல, பை ஃப்ளூக் வரல அப்படிங்கிறதுக்கு வந்து மறுபடியும் அவர் பின்னாடி என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது ஆசைப்பட்டேன். அண்ட் கார்த்திக் இப்போ நின்று பேசிட்டு இருக்காப்புலன்னா நான் இப்போ 2 நாள் முன்னாடி பார்த்தேன். அப்படி கார்த்திக் நான் வந்து படுத்து டயர்டாக பார்த்ததில்லை. ரொம்ப ஒரு சிவியர் ஃபீவர் 103 104. பட் இங்கே நின்று அவ்வளோ எனர்ஜியாக பேசுகிறாப்புல அப்படின்னா படத்துக்குள்ளே நடந்த விஷயங்கள் அதை என்ஜாய் பண்ணி அவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாப்புலன்னா ஐ திங்க் தே ஆல் ஹேவ் தட் பாசிட்டிவ் எனர்ஜி. நேற்று நாடா இப்படி படுத்திருந்தேன், இன்னைக்கு இப்படி வந்து பேசுகிறேன் அப்படின்னா இல்லை ஃபங்க்ஷனு எல்லாமே உள்ளே இருக்கிறது எல்லாமே வெளியில் வருது. அதை பார்க்கும் போதே தெரியுது. இஸ் கம்ப்ளீட்லி ஃபர்காட்டன் வாட் ஹி வாஸ் 2 days பேக். ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நிச்சயமாக காத்துட்டு இருக்கு உங்களுக்கு தீபாவளி அன்னைக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இது இல்லாமல் இன்னும் சில ட்ரெய்லர்ஸ் பார்த்தேன், இது இல்லாமல் சில மேக்கிங் வீடியோஸ் பார்த்தேன். இது ரொம்ப டீசெண்டாக நல்ல பிள்ளையாக இங்கே பிஹேவ் பண்ணுறாங்க. இன்னும் நிறையா கலாச்சலும் நிறையா காமெடியும் வந்து பின்னாடி இருக்குது. பார்த்து பிரமிச்சேன், என்ஜாய் பண்ணேன். ராஜேஷே வந்து உங்களுக்கு தெரியும் அவரோட என்டர்டெயின்மெண்ட் லெவல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு 2 days பேக் சிங்கிதம் ஸ்ரீனிவாஸ் ராவ் சார் டைரக்டர் சார் கூட ஒரு சின்ன மீட்டிங் இருந்தது. தியேட்டருக்கு வந்தால் எல்லாருமே என்ஜாய் பண்ணும்பா, இட் ஷுட் பி என்டர்டெயின்மெண்ட், எல்லாருமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு போகணும். லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம். பட் அது எவ்ரிபடி நீட்ஸ் என்டர்டெயின்மெண்ட். இப்போ படம் தியேட்டருக்கு வரவங்க க்ரௌட் பார்த்தீங்கன்னா 15 வயசுலேருந்து 25 வயசு தான் வந்து மேக்ஸிமம் க்ரௌட் வராங்க. தே ஹேவ் டு பி என்டர்டெயின். நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன்னா வந்து என் வயசு இருக்கிற ஆளுங்க கூட நான் உட்கார மாட்டேன். நான் எங்கே ஒரு சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு போய் நான் அங்கே உட்காருவேன். ஐ லைக் டு பி ஹாப்பி இன் லைஃப், ஐ லைக் டு பி என்ஜாய் லைஃப், எப்பவுமே சிரிச்சிருக்க பிடிக்கும் அப்படின்னாரு. 82 வயசு அவருக்கு, மூஞ்சில் ஒரு சுருக்கம் பார்க்க முடியல, அவ்வளோ சந்தோஷமாகவும் சிரிச்சிருந்தாரு. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட், அதுவும் ஒரு ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ கரண்ட் ட்ரெண்டும் அதுதான். அண்ட் ஹீ இஸ் அ கிங் ஆஃப் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லலாம். ராஜேஷோட அண்ட் கார்த்திக் காம்பினேஷன், எவ்ரிபடி ஜாயினிங் டுகெதர் இஸ் ஷோர் கோன் பி அ பிக் திவாலி திஸ் டைம். ஸோ மொத்த டீமும் வந்து அப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க. தமனோட ஃபேன் நான். இங்கே கலாசாலா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அது இல்லாமல் தெலுங்கில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு தமன். செல்லம் சாங் அண்ட் ரப்பப்பா சாங் எடுத்த உடனே வந்து
ஸ்டுடியோ கிரீன் ஆஃபீஸில் கேட்டேன் நான். ஒரு 3 நாள் அதே தான் மைண்டில் பாடிட்டே இருந்தது. இது பின்னாடி ஒரு மேக்கிங் வீடியோ இருக்குது, அதை நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். மேபி அது யூடியூப்பில் ரிலீஸ் ஆகலாம், இல்லாட்டி டிவி சேனலில் வரலாம். இந்த டீம் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த படத்துக்குள்ள என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அந்த ஒரு மேக்கிங் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும். அண்ட் நிச்சயமாக போகும்போது வந்து கரீனா சோப்ரா நிச்சயமாக என் மைண்ட்லேயே இருக்காங்க, அது மறக்கவே முடியாது. ஒரு போஸ்டரில் அப்படியே வந்து பூர்வத்தை தூக்கிட்டு வந்து சந்தானமோட எக்ஸ்பிரஷன் வந்து எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. திஸ் அ கிரேட் டீம். 3 பேர்த்தோட காம்பினேஷன் வந்து பிரமாதமானது. தே ஆல் ஹேவ் தட் எனர்ஜி. ஏன்னா கார்த்தி ஒரு இப்போ எனக்கு முன்னாடி பேசின ஒரு 5 நிமிஷமே வந்து அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஹி ஹேட் ஸோ மச் இன்ஃபர்மேஷன். எல்லாத்தையும் சுவாரஸ்யமாக எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லிட்டு இருந்தாப்புல. வீட்டுக்கு வந்தாலும் வந்து அதே சீன்ஸை நடிச்சு காமிப்பாப்புல. அப்போ தெரியும் என்ன ஸ்பார்க் இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்டில். எல்லாரும் அதை எவ்வளோ அனுபவிச்சு நடிச்சிருப்பாங்க, என்னென்ன கலாட்டக்கல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து கார்த்தி வீட்டில் வந்து சொல்லும் போதே தெரிஞ்சோம். அது இந்த படத்தில் நிறைய ஹி ஹேட் டு சே அபவுட் ஆல் த டயலாக்ஸ். ராஜேஷ்க்கு இன்னொரு பழக்கம் வந்து யார் கூட இருக்காங்களோ அவங்களே வந்து ஒரு கேரக்டராக மாற்றி அந்த ஆக்டருக்கு கொடுத்துருவாங்க. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செலிபிரிட்டியை மனசில் வச்சுக்கிட்டு காஜல் அகர்வாலை பண்ணியிருக்கிறாரு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வரும். அது ஒரு சின்ன ஒரு டிட்பிட் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். மற்றபடி இது இட்ஸ் கோன் பி அ ஃபென்டாஸ்டிக் தீபாவளி. அண்ட் சொல்ல வேண்டாம், ஸ்டுடியோ கிரீன் ஓட பங்களிப்பு இதில் வந்து ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு பாசிட்டிவான வைப் இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி வந்து பாருங்க அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். ஸோ hopefully this Diwali will be much bigger than all the other films. And எப்பவும் போல உங்களோட ஆசீர்வாதம் நிச்சயமாக வேணும். Thank you.